Samsung Galaxy A52 Samsung உடைய பாப்புலரான A சீரிஸில் அடுத்ததாக இந்தியாவில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். Samsung உடைய A52 அப்படின்னு சொல்லும்போது வந்து சாம்சங் ரெண்டு வேரியன்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, 5G அண்ட் 4G. ஸோ எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இந்தியாவில் வெறும் 4G தான் லான்ச் ஆகுமா, 5G வராதான். பட் இப்போ வந்து அஃபிஷியல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5Gயும் இவங்க லான்ச் பண்ணுறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, நோய்டா ஃபேக்ட்ரியில் வந்து இதோட மேனுஃபேக்சரிங்கும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி A52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G அண்ட் 5G ரெண்டு வேரியன்ட்ஸும் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும், என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A52 5G இதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் நிறைய வெப்சைட்டில் ரிவீலாக இருக்குது. அதே 4G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆனதுக்கப்புறம் நான் டெக் நியூஸ்லையும் அப்டேட் பண்ணுறேன், ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவும் அதுக்கப்புறம் நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சாம்சங் கேலக்ஸி A52 5G உடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட அவுட்லுக் எல்லாம் நம்ம டெக் நியூஸில் பார்த்ததா. இதோட அவுட்லுக் எக்ஸாக்டாக உங்களுக்கு A51 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வரப்போகுது. உங்களுக்கு பெசல்ஸ் எல்லாம் தின்னா ஒரு ஸ்லீக் அவுட்லுக்கோட தான் கொடுக்குறாங்க. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு கிளாஸ்டிக் பேக் பேனல், சாம்சங் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அதுதான் கொடுப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு கிளாஸ்டிக் பேக் பேனலோட தான் லான்ச் ஆகுது. பட் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A51 விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. அதாவது சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சென்சார்ஸ் இவங்க அலைன் பண்ணுறாங்க. ஸோ கேமரா மாடியூல் உங்களுக்கு ஒரு பிக்கர் கேமரா மாடியூல் இதில் கொடுக்கலாம். ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் எக்ஸாக்டாக உங்களுக்கு A51 மாதிரி தான் தின் பெசல்ஸ், சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A51 மாதிரி தான் இருக்கும். வெறும் கேமரா மாடியூல் இவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், சாம்சங் எப்பவுமே பெஸ்ட் டிஸ்பிளே செக்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு 6.5 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோலெட் பேனலில் லான்ச் பண்ணுறாங்க. ரெசல்யூஷன் அகெயின் உங்களுக்கு 1080x2400 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இதுவும் லான்ச் ஆகுது. அதோட இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. பட் டிஸ்பிளே செக்மெண்ட்டில் ரிவீல் ஆகாத ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது இது 60 90 ஹெர்ட்ஸா இல்லைனா 120 ஹெர்ட்ஸான்னு இன்னும் ரிவீல் ஆகல. அதே சமயத்தில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், இது கொரில்லா கிளாஸ் 3 5 இதுவும் வந்து ரிவீல் ஆகல. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோலெட் பேனல் கொடுக்குறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேவாக தான் இருக்கும். அடுத்ததாக கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A51லேருந்து இது ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேமரா மாடியூலே வந்து இவங்க வித்தியாசமாக தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பிரைமரி சென்சார் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் குவாட் ரியர் கேமராவோட லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலில் சாம்சங் கேலக்ஸி A52 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் 64 மெகா பிக்சலில் தான் லான்ச் ஆகுது. ஸோ ஒரு டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங் எப்போவுமே அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், அதாவது AI ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் டெக் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், மற்ற பிராண்ட்ஸை விட நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோடு தான் கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் A52லையும் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். சாம்சங் கேலக்ஸி A52 வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க கொடுக்க போகிற சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் உடைய லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 750G. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் மோட்டோ G5G தான் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ Mi 10i ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த சிப்செட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் உடைய A52 5Gயும் வந்து அதே சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சிப்செட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது 8 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். இதுவும் ஆக்டோகர் சிப்செட். 2 கோர் வந்து உங்களுக்கு 2.2 GHz வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. 6 கோர் வந்து 1.8 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்கு. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 619. அதோட மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் X52 இதோட இன்டகிரேட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஓவராலாக நீங்கள் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிமைசேஷனே வந்து பேட்ரி பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக 6 கோர் வந்து உங்களுக்கு 1.8 GHz வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ரி எஃபிஷியன்சி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலே இந்த 5G சிப்செட் வந்து இவங்க பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே 5G கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் X52 மோடமோட இன்டகிரேட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மோடம்
மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பேண்ட் ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க், ஹை பேண்ட் ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க் ரெண்டுமே வந்து இது சப்போர்ட் பண்ணும். லோ பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது சப் 6 GHz, அதே ஹை பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து வேவ் டெக்னாலஜி ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ குளோபலாக, அதாவது இந்தியாவில் வந்து இப்போ 5G கனெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நெட்வொர்க் தான் பாப்புலர். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த சிப்செட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே ரேடியோ பேண்ட் ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A52 5G வந்து இப்போ குளோபலாக எங்கேயுமே லான்ச் ஆகலை. ஸோ இதோட கவரேஜ் எப்படி இருக்கும், எவ்வளோ தூரம் இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. பட் இதே சிப்செட்டில் வந்து சாம்சங் A42 5G வந்து குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெண்டு ஃப்ரீக்வன்சி அதை சப்போர்ட் பண்ணும். N5, N41 வெறும் ரெண்டு பேண்ட் சப்போர்ட்டோட தான் வந்து குளோபலாக A42 5G இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப்ட்ராகன் 750Gயில். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி A52 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேண்ட் சப்போர்ட் இதில் இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக இதோட கவரேஜ் எப்படி இருக்கும், அதாவது Mi 10i, Moto G5 விட இது பெட்டராக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் 5G வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக எந்த கவரேஜ் பெஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அது வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரேடியோ பேண்ட் சப்போர்ட் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது வந்து இந்தியாவில் தற்சமயம் Moto G5G தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேண்ட் சப்போர்ட் கொடுக்கும். அதே அடுத்ததாக Mi 10i வந்து உங்களுக்கு ஓகே தான். OnePlus மாடல்லாம் ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட்டோட தான் கொடுக்கும். ஸோ பார்க்கலாம் சாம்சங் கேலக்ஸி A52 5G எத்தனை பேண்ட் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. தற்சமயம் A42ஓட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேண்ட் மினிமம் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது சைனாவில் 3C சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் ஆனதில் அப்படின்னு பார்க்கும்போது இது 4500 mAh 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ரிவீல் இருந்தது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லீக்காக தான் இருக்குது. ஸோ வந்து 6000, 5000, 7000 அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக சாம்சங்குடைய A சீரீஸில் இவங்க வந்து மேசிவ் பேட்டரியும் கொடுக்கறதில்ல. ஸ்லீக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து 4000 to 5000 தான் இவங்க எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 4500 mAh இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Type-C போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக், இதில் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. அடுத்ததான் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ். சாம்சங் கேலக்ஸி A52 5G ஸ்னாப்ட்ராகன் 750Gயோட என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக இப்போ வரைக்கும் ரிவீலாக இருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30,000 to 35,000 அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. எப்போவுமே குளோபலாக இவங்க லான்ச் பண்ணுறதை விட இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து அண்டர் 30K அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் 29,999 கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A52 5G இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரொடக்ஷன் இப்போ இந்தியாவில் நோய்டா ஃபேக்ட்ரியில் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Februaryயில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரூமர்ட் மந்த் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மிட் ஆஃப் Februaryக்குள்ளே இந்தியாவில் சாம்சங் கேலக்ஸி A52 5G வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ப்ரைஸிங்கோட லான்ச் ஆகிறது உங்களுக்கு ஓகேவா, இல்லைனா என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆனால் பெட்டராக இருக்கும் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.